வெல்கம் டு சுரேஷ் டெக் சேனல். இன்னைக்கு நாம இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்டோட ஃபுல் டுட்டோரியலையும் நீங்கள் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட் நம்ம எப்படி மேக் பண்ண போகிறோம், அதாவது ஓனாக நம்ம எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போயிட்டு நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் பண்ண மிஸ்டேக்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட் மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாக்ஸ் இருப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் அண்ட் ரிமூவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் மேக் பண்ணால் பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா ஆடியோ ப்ரொவைடர் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதை ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஆடியோ ப்ரொவைடர் ஒன்று ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிடுவோம். இப்போ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணால் ரைட் சைடில் ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கஸ்டம் இமேஜ் வரும். அதில் போயிட்டு பிக் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் நமக்கு செட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக போயிட்டு கீழே ஸ்கேலுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இன்னும் வேணால் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிங்க. செட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் நம்ம வீடியோ இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேக்ரவுண்டு வந்து பிளர்ராக இருந்துச்சு. ஸோ பிளர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஜென்ரல் இமேஜுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலருக்கு கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா பிளர் ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு எது எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளர் ஆக்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒயிட்டை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கலர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த ஒயிட்டை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டார்க் ஆயிரும். இன்னும் டார்க்காக வேணாலும் நீங்கள் அதை இன்னும் குறைச்சிங்கன்னா டார்க் ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரு அப்புறம் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முன்னாடி நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கங்க. பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிஷன் ஆட் பண்ணிங்க. இப்போ இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம இந்த காம்போசிஷனுக்கு அப்புறம் வச்சு தான் நம்ம மீதெல்லாம் எடிட் பண்ண போகிறோம். இந்த பிளர் எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 அன்டிக் பாக்ஸ் இருக்கும் அப்பியரன்ஸில். அதில் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ப்ளூக்கு சேஞ்ச் பண்ணிங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து ப்ளூ தேவைப்படுது. ஸோ நம்ம ப்ளூ கொடுத்துக்கலாம். ஓகேவா, ப்ளூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பிளர் மல்டிஃபிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 4.1 இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து 0 பண்ணிடுங்க. முடிஞ்சு 0 பண்ணுங்கன்னா கம்மியாக வச்சுங்க. ஓகேவா, வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து நான் பிளாக் பண்ணுறேன்னா பிளாக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதே ப்ளூ கலர் சேம் ப்ளூ கலர் இதில் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பிளர் எஃபெக்ட்டில் பண்ண வேண்டிய வேலைகள் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டிஃபால்ட் ஒரு பார் கிளிக் பண்ணிங்கன்னா பார் ஆட் ஆயிரும். அது நார்மலாக எப்பவும் போல் செட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஜென்ரல் பார் பிஹேவியர் இருக்கும். அதில் பாரை கிளிக் பண்ணுங்கள். பாரை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா செக்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பார் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஷார்ப் பாராக மாற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆயிரும். அவ்வளோதான். அதோடைய ரேடியஸை நீங்கள் குறைக்கலாம். ரேடியஸை குறைச்சி நீங்கள் சின்னதாக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேல் ஆப்ஷன் சொல்லி ஜென்ரலில் இருக்கும். அந்த ஸ்கேல் ஆப்ஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலியமாக சின்னதாக்கலாம். ஓகேவா, நான் வந்து நார்மலாக அது 50 வச்சுட்டேன். ஓகே, வச்சுட்டு நான் அது வந்து அப்படியே 750 வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த 1000 வச்சுக்கலாம். சும்மா உங்களுக்கு சாம்பிள் தானே. ஓகே, 1000 வச்சு இதை வந்து நான் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணியாச்சு. சரி, 1000 வச்சு ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். லைக் 750. ஓகேவா, இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ஓகேவா, வச்சு அதாவது பார்டரில் இருக்கிற அந்த பார் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சர்க்கிளில் ஒரு பார் இருந்துச்சு. அதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு இதையே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிடலாம். ஓகேவா, டூப்ளிகேட் பண்ணிட்டு இதில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா அது பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து 3க்கு பதில் ஒரு 1.5 அந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஓகேவா, அந்த மாதிரி வச்சுட்டு அதோடைய ரேடியஸ் வந்து நீங்கள் குறைங்க. 750லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி குறைச்சிக்கங்க.
குறைச்சிட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பாராக கூட மாற்றலாம். அதாவது அந்த பார் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வந்து ஃபுல்லாக இருக்குது, அதை பாதியாக கூட மாற்றலாம். அது எப்படி அப்படின்னா, இந்த ரேடியஸ் குறைச்சிங்க பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 500 கொடுத்தீங்கன்னா பாதியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா பாதி வந்துருச்சு. கரெக்டாக 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சர்க்கிளாக சுற்றிட்டே இருந்தது. அது எப்படி அப்படின்னா ஜென்ரலில் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலில் கிளிக் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் வார்டுன்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெண்டாவதாக இருக்கிற மெஷர்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் டோட்டல் டைமில் ட்ராக் பொசிஷன் கொடுக்கலாமா, சரி 3ஆவதாக இருக்கிற இது போயிருங்க மெஷர்மெண்ட்டில். அதில் போயிட்டு நீங்கள் வந்து டோட்டல் டைம் கொடுங்க. டோட்டல் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ரொட்டேட் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஏஎக்ஸ் ஸ்பீட் பிஒய் ஸ்பீட்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகேவா, தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ வேணால் ஸ்லோ, ஃபாஸ்ட்டாக வேணால் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சென்டரில் சர்க்கிளாக வச்சோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாரி, நமக்கு இமேஜ் ஏன் ஆட் பண்ணோம், ரிமூவ் பண்ணிடுங்க. அதை டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கணும். ஓகேவா, டூப்ளிகேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த பிளர் எஃபெக்ட்னு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. ஓகே, அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் ஆகிருக்கும். அதாவது அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக தெரியும். ஓகேவா, இப்போ நம்ம அதை வந்து சர்க்கிள் இமேஜாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஜென்ரலில் கீழே ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் போய்ட்டு நீங்கள் சர்க்கிள் கொடுங்க. சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சர்க்கிள் இமேஜாக மாறிடும். அது கூட ரேடியஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி ரேடியஸ் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஆனால் இதை விட பெட்டர் அப்படின்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாகவும் வரும். கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை வந்து செட் பண்ணிக்கங்க. ஓகேவா, நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குனா தான் எங்களுக்கு செட் ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இன்னும் சின்னதாக்குறேன். இப்போ அந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரெடி செட் பண்ணிங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னும் வந்து சின்னதாக மாற்றணும். ஓகேவா, இன்னும் அதோடைய சைஸ்ன்னு பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாகிக்கிங்க. சின்னதாகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு செட் ஆகும். ஒன்றா இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த பாரோடைய சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிரும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பார் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிரும். அப்புறம் இன்னொரு பார் அதே லைட்டு நம்ம கீழே அரைக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இது இன்னும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை முடியல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் கமெண்ட் டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்கு ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் வந்து பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த கஸ்டம் இமேஜில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 3வது ரவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நம்ம பார்ட்டிகல்ஸ் வந்து டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருவேன். அந்த ரவுண்ட் பார்ட்டிகல்ஸ் நீங்கள் அதை வந்து இப்போயே ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு 2 வேர்ட்ஸ் நம்மளை பார்த்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த ஃப்ளோ ஆகிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து மாற்றலாம் கொஞ்சம். ஓகேவா, அது எப்படி அப்படின்னா ஓவரால் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் டெப்த்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் 0 பண்ணிடுங்க. இதை 0 பண்ணிங்கன்னா பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே டிஃபால்ட்டாகவே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அதோடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஓவரால்லே பார்த்தீங்கன்னா வெக்டர் ஆங்கிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது டிஃபால்ட்டாக 270 செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து நமக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் இந்த பக்கம் வர மாதிரி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் ஃப்ளோ ஆகுது, ஃபுல்லாக நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கேலில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் போய்ட்டு ஸ்கேலில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 500 டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக மாற்றிக்கிங்க வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் நிறையா ஃப்ளோ ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேலில் 2.00 டபுள் இது கொடுத்துருப்பீங்க. அதில் ஏதோ ஒரு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 20, 12 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறது உங்களுக்கு கம்மியாக ஃப்ளோ ஆகும். அதாவது பார்ட்டிகல்ஸ் வந்து டெப்த்து பார்ட்டிகல்ஸோட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான், பார்ட்டிகல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு, அதாவது சர்க்கிள் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க அதுக்கு மேலேயே ஃப்ளோ ஆகும் சம்டைம். ஸோ அதாவது நீங்கள் வச்சுக்கிற பொறுத்து அது எப்படி அப்படின்னா, இந்த பிளர் எஃபெக்ட் வந்து இந்த இமேஜ் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலேன், இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி இருக்குது. ஸோ ஓகேவா, இந்த இமேஜ் வந்து நமக்கு பின்னாடி இருக்குங்காட்டி என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அதே முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆச்சு, சாரி மாற்றி வந்து மூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளர் இமேஜ் வச்சோம்னா அதோட இமேஜ். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது. இதை வந்து மூவ் பண்ணி முன்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜுக்கு பின்னாடி மட்டும் அந்த பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இந்த ஆல்மோஸ்ட் இந்த டெம்ப்ளேட் ரெடி. இந்த கலரை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா, அந்த கலர் நம்ம கொடுக்குறது கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவராலில் பார்த்திங்கன்னா ஒயிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுத்து கூட நீங்கள் கொடுத்து ப்ளூ கலராக மாற்றிக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் லைட்டாக வந்துடும். ஓகே, லைட் ஷேடாக வந்துடும். அதுக்கப்புறம் பிளர் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்பியரன்ஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா பிளர் எஃபெக்ட் இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை அந்த பிளாக்கை வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய குவாலிட்டி நமக்கு கரெக்டாக கொண்டு வர முடியும். ஓகேவா, ஸோ நம்ம இதை வந்து 0 பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வேறு என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த ஆடுங்கிறத வந்து ப்ரீமியம் ஆல்ஃபான்னு கொடுத்து பார்ப்போம். இதை கொடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோவுக்கு வரல. பார்ட்டிகல்ஸ் போகும், அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஆல்ஃபா கொடுப்போம். கொடுத்துட்டு பார்ட்டிகல்ஸோடைய சைஸை அதிகப்படுத்தி பார்க்கலாம். ஓகே, கான்செப்ட் தான் இது. கரெக்டாக நான் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல இப்போ. ஸோ ஓகேவா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஒரு பார்டர் இமேஜ் கொடுத்துருந்தேன். அதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க. அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்டர் இமேஜ் இதில் ஆட் பண்ணிங்க. இமேஜை கிளிக் பண்ணுங்க, கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், பிக் இமேஜ் கொடுத்துட்டு அந்த பார்டருக்கான இமேஜ் டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கலர் கீ ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா சென்டரில் இருக்கிற பிளாக் கலர் ரிமூவ் ஆயிடும். ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயிட் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒயிட் பார்டர் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ஒயிட் பார்டரில் வந்து நம்ம எப்படின்னா டெக்ஸ்ட்டு அது சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகே, அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜு கீழே பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிங்களா அந்த இமேஜு கீழே பார்த்திங்க அப்படின்னா கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலில் கிளிக் பண்ணுங்கள், ஸ்கேலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி சைஸ் பெருசாக்கிட்டு நீங்கள் இதை சின்னதாகணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த அகலம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது வேணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டு இங்கே கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி லவ் டெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டைம் ஆட் பண்ணணும். அந்த டைம் ஆட் பண்ணுறது தெரியல அப்படின்னா இப்போ நான் சொல்லி தர போகிறேன். ஓகேவா, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் அந்த அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் ஆர் டைட்டில்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ப்ராக்கெட் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு டைம் கரண்ட் அப்படின்னு சொல்லி டைம் வந்து டி கேப்ஸு அப்புறம் கரண்ட். ஓகேவா, அதில் சி கேப்ஸு CORRENT. ஓகே, CORRENT போட்டு அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிச்சிடும். டிஃபால்ட்டாக உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டைம் ஓடுது. இப்போ டைம் ஓடுது. இதை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். இதோடைய ஸ்டைலையும் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா, நிறைய ஸ்டைல் 4 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒரு இமேஜ் நான் கொடுத்துருந்தேன், அதாவது ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி. அதுக்கும் அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஒரு இமேஜில் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் போங்க, பிக் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஹார்ட் இமேஜை அதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் செட் ஆயிரும். இதுலேயும் அதே மாதிரி அந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த கலர் கீ ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த வந்து பிளாக் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்புறம் இதோடைய கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேவா, நான் இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் அதோடைய சைஸை குறைச்சி நான் அந்த ஸ்கொயருக்குள்ளே நான் செட் பண்ணிட்டேன்னா என்னுடைய வேலை முடிஞ்சது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேவா, சின்னதாக்கி நான் அதை வந்து நான் மூவ் பண்ணி நான் அதில் வச்சுருவேன். மூவ் பண்ண இது வந்து பொசிஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதால் மூவ் பண்ண முடியல, மைனர் இது வந்து என்னால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது அலைன்மெண்ட் பொசிஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அலைன்மெண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணுற மூலிமா மைன்யூட்டான இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலம் மைன்யூட்டாக வச்சுக்கலாம். இந்த சைஸை குறைச்சிட்டு நீங்கள் அதுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து இப்படி தான் மேக் பண்ணும். இது ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இதெல்லாம் வந்து பார்ட்டிகல்ஸில் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி காமிச்சிட்றேன். அதுக்கு நான் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஓகேவா, டூப்ளிகேட் பண்ணியாச்சு. டூப்ளிகேட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் இமேஜ் எப்போ பேக்ரவுண்ட் பிளர் இமேஜ். ஸோ அதே மாதிரி கஸ்டம் இமேஜ் போய்ட்டு பிக் இமேஜ் போய்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா பிளர் இமேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்க்கிள் இமேஜ், அதுவும் அதே மாதிரி அதே இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுவும் செட் ஆயிடும். ஓகேவா, செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டிகல்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கு பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கும், அதில் கஸ்டம் இமேஜ் இருக்கும், அதில் போய்ட்டு பிக் இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் அந்த சர்க்கிள் பிஎன்ஜி இமேஜ் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுவும் செட் ஆயிடும். ஓகேவா, செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பார்டர் ஆட் பண்ணணும், அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் ஒரு பார்டர் ஒன்று இருந்துச்சு, அதை ஆட் பண்ணணும். அது மாதிரி கஸ்டம் இமேஜை போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு அதையும் இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆயிடும். பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்போம், அந்த இமேஜில் பார்த்திங்கன்னா ஹார்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ரைட், அந்த இமேஜ் எங்கே, அந்த இமேஜ் தான் நினைக்கிறேன். இதில் போய்ட்டு அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஹார்ட் இமேஜை இதில் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அது வந்து செட் ஆயிரும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் என்னோட இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் சுரேஷ் டெக்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன், அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.